செங்கந்தர் சங்கத்தை அழைத்துக் கொண்டிருக்கும் KBK செல்வராஜ் தற்போது ஊராக வருகிறார். செங்கந்தர் மக்களை உஷார். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் செங்கந்தர்களிடமிருந்து பணம் வாங்கி மாநாடு நடத்தி அதில் வருமானம் பார்க்கும் திருப்பூர் KBK செல்வராஜ் பற்றி. இதுவரை KBK செல்வராஜ் 2016 மற்றும் 2020 ஆண்டுகளில் போட்ட மாநாட்டின் மூலம் சாதித்தது என்ன? ஒவ்வொரு முறையும் செங்கந்தர்களின் எண்ணிக்கை கணக்கு காட்டி அரசியல் கட்சிகளிடம் இந்த KBK செல்வராஜ் பெட்டி வாங்குகிறார் என்பது அனைவரும் அறிந்ததே. செங்கந்தர் சங்க சொத்து, செங்கந்தர் மித்திரன் என அனைத்தும் நஷ்டம் இயக்கும் போது இவரின் தனிப்பட்ட சொத்து மட்டும் பெரிய ஸ்டார் ஓட்டல் கட்டும் அளவுக்கு எப்படி பல மடங்கு அதிகமாகி உள்ளது என்பது செங்கந்தர் அனைவரும் சிந்திக்க வேண்டும். கடந்த முறை சேலம், திருப்பூர் போட்ட மாநாட்டில் போட்ட தீர்மானம் ஏதாவது ஒன்றாவது நிறைவேற்றி உள்ளாரா? வரவு செலவும் ஒரு பைசா கூட மாறாமல் இருப்பது போல் கொடுத்து போலி கணக்கு கொடுத்து உள்ளார். இந்த திருட்டு தியாக செம்மல் KBK செல்வராஜ். இதுவரை இப்படி ஒரு கணக்கு உலகில் யாரும் கொடுத்து இல்லை. இதுவரை இவர் போட்ட மாநாடு மூலம் எத்தனை செங்கந்தர் வேட்பாளர் தமிழக அரசியல் கட்சிகளிடம் சீட் வாங்கி கொடுத்து உள்ளார்? சொல்ல முடியுமா? 2021 கடந்த திருச்செங்கோடு செங்கந்தர்களை ஏமாற்றி பெட்டி வாங்கிய KBK செல்வராஜ். KBK செல்வராஜ் கொங்கு ஈஸ்வரனை அவர்களை எதிர்க்கிறேன் என்று கூறி தமிழ் மாநில கட்சி என்ற லெட்டர் பேட் அமைப்பு தொடங்கி திருச்செங்கோடு தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று வசூல் வேட்டை செய்தார். பிறகு செங்கந்தர்களை ஏமாற்றிவிட்டு யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அதே கொங்கு ஈஸ்வரன் திமுக கூட்டணிக்கு பெட்டி வாங்கிக் கொண்டு ஆதரவு அளித்து செங்கந்தர் சமூகத்தின் முதுகில் குத்திய இந்த KBK செல்வராஜ் புகழ் ஓங்குக. 2026 தேர்தலில் பொட்டை வாங்குவதற்காக KBK செல்வராஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன் பாஜக இணைந்து கொண்டார். கட்சி சேரும்போது தென்னிந்திய செங்கந்தர் மகாஜன சங்கம் மாநில தலைவராக செல்வராஜ் இணைக்கிறேன் என்று பேட்டி கொடுத்து சேருகிறார். KBK செல்வராஜ் தலைவர், தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம். பிறகு அந்த கட்சியில் ஒரு டம்மி பதவி வாங்கிக் கொண்டார். மாநாட்டில் பாஜக கட்சியில் இருந்து முக்கிய தலைவரை கூட்டி வந்து எனக்கு பின்னால் இவ்வளவு செங்கந்தர் இவ்வளவு பேர் உள்ளனர் என்று கட்டி பெட்டி பதவி வாங்கவே வழக்கம் போல மாநாடு நடத்துகிறார். KBK செல்வராஜ், நீங்கள் வேண்டுமானால் எந்த கட்சி சேர்ந்து கொள்ளுங்கள். செங்கந்தர் சாதி பெயரை சொல்லி எதற்கு சேருகின்றீர்கள்? திருப்பூர் ரயில் நிலையம் தியாகி குமரன் பேரை வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சேர்ந்தேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம். திருப்பூரில் உள்ள கொடிகாத்து திருப்பூர் குமரன் சிலைக்கு இந்த வருடம் மாலை போடக்கூட வரவில்லை. இதுதான் இவரின் உருட்டு. இதேபோல் அனைத்து கட்சி உள்ள செங்கந்தர் MLA சீட் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? சென்ற முறை போல திமுக ஆதரவு தெரிவித்துவிட்டு செங்கந்தர் மித்திரன் அனைத்து கட்சி செங்கந்தர் சீட் வாங்கி தர முயற்சி எடுக்கிறேன் என்று எழுதி ஏமாற்றுவீர்களா? தென்னிந்திய செங்கந்தர் மகாஜன சங்க தலைவர் KBK செல்வராஜ் பாஜக இணைகிறார் என்று எதற்காக பேட்டி கொடுக்க வேண்டும்? செங்கந்தர் மக்களை சிந்தியுங்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக பணம் சம்பாதிக்கவும் அரசியல் ஆசைக்கு கடந்த 15 வருடங்களாக செங்கந்தர் சமூகம் சீரழித்து வருகிறார். செங்கந்தர் மக்களை சிந்தியுங்கள். ஒன்று சாதி சங்க தலைவராக இருக்க வேண்டும், அல்லது அரசியல் கட்சி இருந்தால் சாதி சங்கம் இருந்து விலக வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் சங்கம் மூலமாக ஆதாயம் அடைகிறார். அதாவது இந்த KBK செல்வராஜ் 2014 ஆண்டு செங்கந்தர் சங்க தலைவரான பிறகு 2014 மக்களவை தேர்தலில் பொட்டி வாங்கிக் கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவு, 2016 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பொட்டி வாங்கிக் கொண்டு திமுகவுக்கு ஆதரவு, 2019 மக்களவை தேர்தலில் பொட்டி வாங்கிக் கொண்டு பாஜகவுக்கு ஆதரவு, 2021 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பொட்டி வாங்கிக் கொண்டு மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு, 2024 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பொட்டி வாங்கிக் கொண்டு மீண்டும் அதிமுகவுக்கு ஆதரவு, 2026 தமிழ்நாடு சட்டசபை வரும் தேர்தலில் பொட்டி வாங்குவதற்கு மீண்டும் பாஜகவுக்கு ஆதரவு என்று உருட்டுகிறார். மாற்று சமூகமான துளுவ வேளாளர் சமூகம் அடி பணிந்து செல்லும் KBK செல்வராஜின் செங்குந்தர் சங்கம்.
செங்குந்தர் சமூகம் சம்பந்தமில்லாத வேறு சாதியான அனைத்து வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் ஜனவரி செங்குந்தர் மாநாடு என்று அறிவிப்பு பத்திரிகை வெளியிட்டு இருந்தனர். அதை பின்னர் தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கம் செங்குந்தர் மாநாடு நடத்துகிறோம் என்று ஆரணி தீர்மானம் போடுகின்றனர். எந்த சமூகம் கட்டுப்பாட்டில் செங்குந்த மகாஜன சங்கம் உள்ளது? குடியாத்தம் வேலூர் மாவட்ட செங்குந்த தலைவர் தட்சிணாமூர்த்தி என்பவர் KPK செல்வராஜ் தீவிர விசுவாசி. இவரின் வலது கரம் கிலோமீட்டர் பூபதி. இவர் ஒரு அகமுடைய துளுவ வேளாளர். இவரின் செங்குந்தர் சங்க பேனர், இவரின் புகைப்படம் இடம்பெறுகிறது. இது என்ன சாதி சங்கமா? அனைத்து சாதி கலந்த சங்கமா? திருப்பூரில் KPK செல்வராஜ் நட்சத்திர ஹோட்டல் துளுவ வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த AC சண்முகம் திறந்து வைக்கிறார். செங்குந்தர் மாநாடு டிசம்பர் என்று வேளாளர் கூட்டமைப்பு மேடையில் துளுவ வேளாளரான AC சண்முகம் அறிவிக்கிறார். இந்த சாதி கலப்பு எல்லாம் தட்டி கேட்க செங்குந்தர் சமூகம் யாரும் இல்லையா? இப்படிப்பட்ட தலைவர் நம் செங்குந்தர் சமூகம் தேவையா? இந்த தவறை எல்லாம் தட்டி கேட்க உப்பு போட்டு சாப்பிடும் செங்குந்தர் யாரும் சங்கம் இல்லையா? இவர்கள் சம்பாதிப்பதற்காக செங்குந்தர் மக்கள் தங்கள் பணத்தை கொடுக்காதீர்கள். உங்கள் ஊரில் உள்ள செங்குந்தர் சமூக மாணவர்கள் ஏழைகளுக்கு வழங்குங்கள். மாநில மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்க நிர்வாகிகளே யாரும் துணை போய் செங்குந்தர் சமூக மக்களிடம் பணத்தை வசூல் செய்து கொடுத்து தவறுக்கு துணை போகாதீர்கள். இவரின் தவறுக்கு தொடர்ந்து துணை போகிக் கொண்டு இருந்தால் கண்டிப்பாக செங்குந்தர் குலக்கடவுள் முருகப்பெருமான் உங்கள் வம்சத்தை கண்டிப்பாக விடமாட்டார். ஒன்னு மட்டும் புரிகிறது, இந்த KPK செல்வராஜ் ஊருக்கு உண்மையாக இருக்கிறாரோ இல்லையோ, இங்க செங்குந்தர் சாதியை சுரண்டி தன்னோட மகனுக்கு புது ஓட்டல் கட்டி கொடுப்பது, புது செல்போன் கடை திறந்து வைப்பது என்று சுழன்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட கேவலமான சாதி சங்க தலைவர் வேறு எந்த சமூகத்துக்கும் இல்லை. KPK செல்வராஜ் ஐயா அவர்களே, போதும். இதுக்கு மேல் செங்குந்தர் சாதியை சுரண்டுவதற்கு ஒன்றும் இல்லை. செங்குந்தர் சமூகமே அழிந்துவிட்டது. மாற்று சமூகம் எல்லாம் எங்கேயோ வளர்ந்து கொண்டு இருக்கிறது.